சந்தோஷம். அணுகுமுறை தெரிந்துவிட்டால் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையிலும் நம்ம ஜெயிக்க முடியும் என்கிறது இந்த பதிவு. ஒரு முறை ஒரு போட்டி வைக்கிறார்கள். யார் சிங்கத்தின் முன் நின்று வருகிறார்களோ அவர்களுக்கு 3 கோடி பரிசு என்று அறிவிக்கிறார்கள். இது சாத்தியமா? காசு பெரிதல்ல, உயிர் பெரிதே என்று யோசித்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அவர் சொன்ன மாதிரி அந்த நேரம் 2 மணி நேரம் நின்று சிங்கத்தடியில் நின்று விட்டு வந்து விட்டார். பரிசையும் வாங்கிவிட்டார். எல்லோருக்கும் அதிசயம். என்ன காரணம் என்று அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், சிங்கத்தின் அணுகுமுறை தெரிந்தது, தைரியமாக நின்றேன், உயிரை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னாரா. எப்படி அந்த சிங்கத்துடைய அணுகுமுறை கண்டுபிடித்தாய் என்று கேட்டார். சிங்கம் தான் பசித்து நன்றாக சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். நிச்சயமாக சிங்கம் எழுந்திருக்காது. உண்ட பிறகு களைப்பில் தூங்கிவிடும். அந்த அணுகுமுறையை கண்டுபிடித்து விட்டேன், தைரியத்தில் போய் நின்றேன், வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னாராம். ஆம் நண்பர்களே, சில நேரங்களில் அந்த அணுகுமுறையும் தைரியமும் வெற்றி ஈட்டி தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.